ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக நான் பண்ண வடையும் பொங்கலையும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் மார்னிங் வந்து நம்ம ஒரு 4 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு வந்து எங்களுடைய மாமியார் வீட்டு சைடு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பொங்கலுக்காக நாங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்களுக்கு வந்து நாங்கள் பொங்கலுக்கு வந்து வீட்டுக்கு அழைச்சி சாப்பாடு போட்டு அவங்களுக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுக்கறது வழக்கம். ஆஃப்டர் மேரேஜ், அதாவது பிஃபோர் மேரேஜ் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி பண்ணதில்லை. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அது வந்து நாங்கள் கடைப்பிடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அண்ட் அதுவும் எங்களோட கடமை இல்லைங்களா? ஸோ அதை வந்து பண்ணணும் அப்படின்றது இனி எங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக அந்த மாதிரி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணுன்றது வந்து என்னுடைய மைண்டில் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் கூப்பிட்டு வீட்டுக்கு அழைச்சி சாப்பாடு வந்து நாங்கள் போட்டோம். ஸோ மார்னிங்கே எழுந்திருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து வீட்டுக்கு வந்து குக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதுலேயே பாதி நேரம் எங்களுக்கு வந்து போயிடுச்சு குக் பண்ணுறதுலேயே. இந்த வாட்டி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் சமையலும் நானே பண்ணேன். என்னாலே நம்ப முடியல. ஒரு 13 பீப்புளுக்கு நான் வந்து ஒண்டியாக சமைச்சிருக்கேன். என்னால் இவ்வளோ சமைக்க முடியுமா அப்படின்றது இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க வந்தால் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நானே எல்லா வேலையுமே வீட்டில் வந்து பார்த்துட்டேன். அண்டு சாமியும் நாங்கள் நல்லா வந்து கும்பிட்டாச்சு. இது முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ஜஸ்ட் ஒரு கோயில் மட்டும் போயிட்டு வந்தோம். சாமிக்கு வந்து பார்த்திங்களா பிரசாதத்துக்கு வந்து பொங்கல் பண்ணேன், கருப்பட்டி பொங்கல் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சோண்டு வடை வந்து பண்ணேன். மதியானத்துக்கு லஞ்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் வந்து பண்ணியிருந்தேன். இவ்வளோவுமே நான் தான் சமைச்சேன்னு சொல்லிட்டு என்னால் உண்மையாக நம்ப முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸு பொரியல் வந்து தேங்காய் துருவி போட்டு பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு ஒரு கறி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். இது வந்து கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் நல்லா புளி ஊற்றி சூப்பராக பண்ணியிருந்தேன். இது வந்து ரசம் வந்து பண்ணியிருந்தேன். புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி நல்லா டேஸ்டியாக பண்ணியிருந்தேன். இது டீ வந்து போட்டு வச்சுட்டேன். டீ கூட அவங்க போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது வீட்டில் ஊற்றின தயிர். ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாங்கிரி, மினி ஜாங்கிரி வாங்கி வச்சுருந்தோம். பழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிப்ஸ் அந்த மாதிரி இலையில வைக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக ஊறுக்காய் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இதுதான் எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷனாக இருந்துச்சு. வீட்லேயே எல்லோரையும் அழைச்சி சாப்பாடு போடுறதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ எல்லாருமே மன நிறைவாக சாப்பிட்டுட்டு ரொம்ப வாழ்த்திட்டு போனாங்க. அது அந்த ஹாப்பினஸ் எங்களுக்கு போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சச்சா பாய்.